நம்ம பிரகதீஷ் பப்ளிகேஷன் வந்து குடியுரிமை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். குடியுரிமை வந்து பகுதி 2 சரத்து 5 to 11 வரையில இருக்கிறது. அரசியல் சார் ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 5 அப்படிங்கிறது ஆர்டிகல் 5 அப்படின்னா அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வச்சுக்குவோம். அவ வந்து அவளுக்கு இருப்பிடம் வேணும். அப்போ 5 அப்படிங்கிறது உறைவிடம் அடிப்படையில் குடியுரிமை பெறதை பற்றி சொல்லுது. அதே வந்து 6 ஆர்டிகல் 6 என்ன சொல்லுது அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு சிந்து நதியை அந்த சிந்து ஆத்த கலந்து வரதை பத்தி சொல்லுது. 6 ஆத்த கடந்து வர்றது பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வர்றது பத்தி சொல்லுது. 7 வந்து இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போனோம்னா ஏழையாயிருவாங்க. இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்கள் குடியுரிமையை பத்தி சொல்லுது. 8 அப்படின்னா ஆர்டிகல் 8 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் பிறந்து இந்தியாவுக்கு வெளியே வசிக்கும் இந்தியா வம்சாவளியினர் பதிவு செய்து கொள்வதன் மூலம் குடியுரிமையை பெறதை சொல்லுது. இந்தியாவுக்கு வெளியே 8. 9 வந்து குடியுரிமை இல்லத்துல பத்தி சொல்லும். குடியுரிமை இல்லத்தை 9 குடியுரிமை 10 அப்படிங்கிறது 10 தொடர்றதை பத்தி குடியுரிமையை தொடர்றதை பத்தி சொல்லும். 11 ஒன்னொன்னா ஒழுங்குபடுத்தணும். ஒன்னு ஞாபகப்படுத்திக்கணும். ஒன்னொன்னா குடியுரிமையை ஒழுங்குபடுத்துறதை பத்தி சொல்லும். ஒழுங்குபடுத்த பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் அதிகாரம் இந்த சட்டம் மூலமா வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகுதி 2 5 to 11 வரையில இருக்கிறது வந்து குடியுரிமை பற்றி சொல்லுது. உறைவிடம் குடியுரிமை பெறுவது சொல்லுது. 6 வந்து பாகிஸ்தானில் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களின் குடியுரிமை பற்றி சொல்லுது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்களின் குடியுரிமை பற்றி சொல்லுது. 8 வந்து இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் பதிவு செய்து கொள்வதன் மூலம் குடியுரிமை பெறுவது சொல்லுது. 9 அயல்நாட்டு குடியுரிமை பெற்றா தானாகவே இந்திய குடியுரிமை தருவாங்க அப்படின்னு சொல்லுது. 10 வந்து இந்த குடியுரிமையை தொடர்ந்து சொல்லுது. 11 வந்து பாராளுமன்றம் சட்டம் இயற்றுவதன் மூலம் குடியுரிமை பெறது சொல்லுது. அடுத்து வந்து குடிமகன் அப்படிங்கிறது சிட்டிசன் அப்படிங்கிற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல் வந்து பெறப்படுது. இதன் பொருள் வந்து என்னன்னா, குடிமகன் அப்படின்னா பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளின் குடியிருப்பாளர் அப்படிங்கிறது. நகர நாடுகள் அமைப்பு அப்படிங்கிறது வந்து மறைஞ்ச வாட்டி நாடுகளின் உறுப்பினர் அப்படிங்கிற பொருளை இது பயன்படுத்துது. ஒரு நாட்டின் குடிமக்கள் அனைத்து விதமான குடிமையில் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லுது. குடியுரிமை அப்படிங்கிறது ஒரு குடிமகன் அவன் விரும்பும் காலம் வரை அந்நாட்டில் சரியாக வசிக்கும் உரிமையை சொல்லுது. குடியுரிமை வந்து 2 டைப்ல பெறலாம். இயற்கை குடியுரிமை ஒன்று, இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமை அப்படிங்கிறது பிறப்பால் இயற்கையாகவே பெறக்கூடிய குடியுரிமை குறிக்கிறது. இயல்பு குடியுரிமை அப்படிங்கிறது இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்குது. அரசியல் நிர்ணய சட்டம் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்னன்னா 1949 நவம்பர் 26. முன்னர் இந்தியாவில் இந்திய குடியுரிமை என்று ஒன்று இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரத்துக்கு பின்னாடி தான் இந்திய குடியுரிமை அப்படிங்கறத வந்து இது பண்றாங்க, கொண்டு வராங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. இந்திய குடியுரிமை பெறுவதனால் கிடைக்கும் நன்மை தீமைகளை பத்தி இந்திய அரசியலமைப்புல எதுவும் குறிப்பிடல. குடியுரிமை அப்படிங்கிற சொல்லுக்கு இந்திய அரசியலமைப்பில் எங்கும் வரையறை தரல அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் குடியுரிமை முறை இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. குடியுரிமை பெறதுக்கு வந்து 4 வழிமுறைகள் இருக்குது. 4 வழிமுறை இருக்கு. அவங்க வந்து இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும். அவங்களுடைய பெற்றோர்ல யாராவது ஒருத்தங்க இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும். அரசியலமைப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு குறையாம இந்தியாவில் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. 6 வந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வரவங்களை பத்தி சொல்லுது. குடியுரிமை பெறுபவரின் தகுதியில் வந்து அவர்களும் அவர்கள் பெற்றோர்களோ ஒருவரும் இந்திய அரசு சட்டம் 1935 படி இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும். 1948 ஜூலை 19 தேதிக்கு முன்னர் குடிபெயர்ந்து இந்தியா வந்தவர்களாக இருப்பேன். அவர்கள் வந்த தேதி முதல் இந்தியாவில் குடியிருப்பவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஆர்டிகல் 7 மூலியமா சொல்றது. இதெல்லாம் 1948 ஜூலை 19 தேதிக்கு பின்னர் குடிபெயர்ந்து இந்தியா வந்திருந்தாங்கன்னா அவர்கள் இந்திய குடிமக்கள் அவர்களுக்கான பதிவை அதற்கென இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட அலுவலரிடம் பதிவு செய்து அதுக்கப்புறம் தான் குடியுரிமை பெற முடியும். அதாவது 6 மாசமாக அவங்க இந்தியாவில் குடியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது. 7 ஆர்டிகல் 7 வந்து இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்களின் குடியுரிமை பத்தி சொல்லுது. அதாவது இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போனா ஏழையாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் வச்சுக்கோங்க. ரத்தனத்தீவு 1947 ஜூலை 1 தேதிக்கு பின்னர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் இந்திய குடிமக்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாகிஸ்தான் போனவங்க மறு குடிபெயர்வுக்காக அல்லது நிலையாக திரும்பி வருவதற்காக இந்தியாவிற்கு வருவர்கள் இந்திய குடிமக்களாகவே கருதப்படுவாங்க அப்படின்றாங்க. வந்திருந்தாலும் அவர்கள் 1948 ஜூலை 19 தேதிக்கு பின் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவில் குடிபெயர்ந்தவர்களாகவே கருதப்படுவர். அவர் வந்து இந்திய குடிமக்களாக பதிவு செய்திருந்தாலும் 6 மாத காலம் இந்தியாவில் தங்கியிருக்கணும் அப்படின்னு இதுலயே சொல்றாங்க. ஆர்டிகல் 8 இந்தியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் பதிவு செய்து கொள்வதன் மூலம் குடியுரிமை பெறத இது சொல்லுது. ஒரு நபரின் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்தவராக இருந்து தற்போது இந்தியாவிற்கு வெளியே வசிப்பவராக இருந்தால் அவர்கள் தாங்கள் வசிக்கும் நாட்டின் இந்திய தூதரக அதிகாரியிடம் பதிவு செய்து அது மூலமா குடியுரிமை பெறலாம் அப்படின்றாங்க. 9 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ஒரு இந்திய குடிமகன் தனிச்சையாக வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருந்தா அவன் வந்து இந்திய குடியுரிமை இழக்கிறான் அப்படின்னு சொல்லுது. 10 தொடர்ந்து பத்தி இந்திய குடிமகன் குடியுரிமை தொடர்ந்து பத்தி சொல்லுது. இது வந்து 5 to 8 வரையிலான விதிகளின் கீழ் இந்திய குடிமக்களாக இருக்கும் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இந்திய குடிமக்களாகவே இருப்பார் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா 10வது ஆர்டிகல் சொல்லுது.
அதாவது பாராளுமன்றம் என்ன பண்ணா ஒரு சட்டம் மூலமா ஒரு சட்டம் ஒன்று ஒரு சட்டம் ஏற்றி அவங்களுடைய நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய குடியுரிமையை இழக்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 10 மூலியமா. 11 வந்து இந்திய அரசியல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்பு குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழுத்தல், குடியுரிமை பெறுதல், குடியுரிமை இழுத்தல் போன்ற குடியுரிமையை ஒழுங்குபடுத்த மன்றத்திற்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் ஆர்டிகல் 11 மூலியமா கொடுக்குறாங்க. 1955 வந்து இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிமுறைகள் என்னன்னா பிறப்பால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல், பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை பெறுதல், இயல்பா குடியுரிமை பெறுதல் இதெல்லாம் வருது. 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூன் 30 வரை இந்தியாவில் பிறந்த குழந்தைகளுக்கு அவர்களின் பெற்றோர் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பிறப்பின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது. 1957 ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை பெறுவதற்கு அவர்கள் பெற்றோர் ஒருத்தராவது இந்திய குடியுரிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2004 டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை பெறுவதற்கு குழந்தையின் 2004 2 பேருமே இருக்கணும். அது 2 டிஜிட் இல்லையா, இரட்டைப்படை அப்படிங்கிறதுனால 2 பேருமே அப்பா அம்மா 2 பேருமே குடியுரிமை பெற்றிருக்கணும், இந்திய குடியுரிமை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா இது மூலியமா சொல்றாங்க ஐசோலியன் மண்ணின் சட்டக்குட்படி விதிகள் வகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. 1950 ஜனவரி 26 to 1992 டிசம்பர் 10க்கு பிறகு வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய அப்பா வந்து இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்துல அவர் வம்சாவளியுடன் இந்திய குடியுரிமையை பெறாரு. 1992 டிசம்பர் 10க்கு பின்னாடி வெளிநாட்டில் பிறந்தவர்களோட அப்பா அம்மாவில் யாரோ ஒருத்தராவது குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ் ஆன் குயின் ரத்தத்தின் சட்டம் கோட்பாட்டின்படி இந்த நடவடிக்கை வருது அப்படிங்கிறாங்க. பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். ஒருத்தர் நம்ம வந்து பதிவு செய்தல் மூலமா நம்ம இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்றது. இந்த பதிவு செய்ததுக்கு என்ன இருக்கணும், 7 வருஷம் இந்தியாவில் வசிச்சிருக்கணும், இந்திய குடிமகனை திருமணம் செய்திருக்கணும், 18 வயது அதை அப்படி பதிவு செஞ்சுட்டாங்கன்னா 18 வயதான நிறமாதான் அவங்க குழந்தைங்களும் இந்திய குடிமகனாக கருதப்படுவார்கள் அப்படின்றாங்க. பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் அப்படிங்கிற மூலமா 1962 வந்து பாண்டிச்சேரி இந்திய அரசுடன் இணைஞ்ச போது அது ஆட்டோமேட்டிக்கா பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் எல்லாமே இந்திய குடியுரிமை பெற்றாங்க அப்படின்னு சொல்லுது. இயல்பு குடியுரிமைன்னா அது நம்ம வந்து இயல்பாவே இந்தியாவில் பிறக்கிறதுனால நம்ம இயல்பு பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறத இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்றான். இயல்பாக விண்ணப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழ் வழங்குது. இயல்பு குடியுரிமை பெற பின்வரும் தகுதியில் இந்த பெற்றுக்கொள்ள முடிகிறார். பிறநாட்டின் குடியுரிமை பெறாம இருக்கணும். பிறநாட்டோட குடியுரிமை பெற்றிருந்தாலும் அந்த குடியுரிமையை தொடர்ந்த பிறகு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றான். குடியுரிமை பெற விண்ணப்பத்திற்கு 1 வருஷம் இந்தியாவில் இருந்திருக்கணும் அப்படின்னு அவரு இங்க இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. 1 வருஷம் இந்தியாவில் அரசு பணி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 6 மாசம் இந்திய அரசு இருக்கும், 6 மாசம் பிறநாட்டு அரசு இருக்கும், பணியாற்றவர்களா இருக்கணும். இது வந்து இயல்பு குடியுரிமையை குறிக்குது. அப்புறமா இந்திய அரசமைப்பில் கொடுக்கப்பட்ட 8வது அட்டவணையில் இருக்கிற ஏதாவது ஒரு மொழியில அவர் வந்து புலமை அதாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்தியாவில் நிரந்தரமாக வசிக்க விரும்புபவர்கள், இந்திய அரசின் கீழ் பணிபுரிய வருபவர்கள், இந்திய உறுப்பினர்களாக இருக்கும் உலக அமைப்புகளில் பணியாற்றுபவர்கள், இந்தியாவில் அமைக்கப்பட்ட சங்கங்கள், கம்பெனி போன்றவர்களுக்கு பணிபுரிய வருபவர்களுக்கு இயல்பு குடியுரிமையை வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க வந்து அறிவியல், தத்துவம், கலை, இலக்கியம், உலக அமைதி போன்றவற்றில் மனித முன்னேற்றத்திற்கு உழைப்பவர்களாக இருப்பின் மேற்கண்ட விதிமுறைகளை பின்பற்றாமல் இந்திய அரசு அவர்களுக்கு இயல்பு குடியுரிமையை வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இயல்பு குடியுரிமையை பெறுபவர் இந்திய அரசமைப்பின்படி உறுதிமொழியில ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அன்னை தெரசாவிற்கு இயல்பு குடியுரிமையின் மூலம் இந்திய அரசு குடியுரிமை வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குடியுரிமையை இழத்தல். ஒரு குடியுரிமையானது சட்டத்தின் முன் பெறப்பட்டதாகவோ அல்லது அரசமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாக இருக்கும் பட்சத்துல பெற்ற குடியுரிமையை 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி 3 வழிகளில் இழக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், மறுத்தல் அல்லது கட்டாயமாக முடிவு கொண்டு வருதல் அப்படின்னு சொல்றாங்க. துரத்தல் அப்படின்னா நாமளே போய் எனக்கு இந்த குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்றது. போர்க்காலங்களில் இந்த குடியுரிமை துரத்தல் மத்திய அரசினால் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இந்திய குடியுரிமை பெறுதல் மற்றும் இழத்தல் தொடர்பான விதிகளை மிக முக்கியமான சட்டமாகும். அதாவது 1955வது குடியுரிமை சட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. குடியுரிமை பெற வந்து 5 வழிகளையும் இலக்கிறதுக்கு 3 வழிகளையும் இது குறிப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. குடியுரிமை பெற வந்து இந்தியாவில் பிறந்தோம்னாவே நமக்கு இந்திய குடியுரிமை வந்துடும், மரபு வழியா வந்துடும், பதிவு செய்தல் மூலமா வந்துடும், இயல்புரிமை மூலமா வந்துடும். இயல்புரிமை அப்படின்னா இந்திய அரசு வழங்கும் சான்றிதழ் மூலம் விண்ணப்பித்த பெறுதல் வந்து இயல்புரிமை அப்படிங்கிறாங்க. மண்வெளி அல்லது இணைப்பு மூலமா ஒரு குடியுரிமை பெறலாம் அப்படிங்கிறாங்க. குடியுரிமை இலக்கு மொழிகள் வந்து 3: துரத்தல், முடிவுக்கு வருதல், கட்டாயமாக நீக்கப்படுதல். முடிவுக்கு வருதல்னா தானாக முன் வந்து வேற்று நாட்டு குடியுரிமையை பெறும் பொழுது இந்திய குடியுரிமை தானாவே முடிவுக்கு வந்துடும் அப்படிம்பாங்க. கட்டாயமாக நீக்கப்படுதல் அப்படின்னா மோசடி, அரசியலமைப்புக்கு துரோகம், தேச விரோத செயல்களில் ஈடுபட்டால் மத்திய அரசால் கட்டாயமாக நீக்கப்படும் அப்படின்றாங்க. இந்த இந்திய குடியுரிமை சட்டம் 1955 வந்து எப்ப திருத்தி இருக்காங்க அப்படின்னா 1986 ஒரு டைம், 92 ஒரு டைம், 2003 ஒரு டைம், 2005, 2015, 19 இந்த ஆண்டுகள் எல்லாம் திருத்தி இருக்காங்க.
86, 92, 2003, 2005, 2015, 2019. இந்த 2019 திருத்தச் சட்டம் வந்து ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து அகதிகளாக வந்த இந்து, சீக்கியர், பௌத்தர், சமண, பாசி, கிறிஸ்தவர் ஆகியோருக்கு குடியுரிமையை வழங்க வகை செய்து அப்படிங்கிறாங்க. இந்தியா இரட்டை குடியுரிமையை அங்கீகரிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான். தேங்க்யூ.